டேவிட்டு, என் மனைவி பேர் கிரேஸ்லின். எங்களுக்கு திருமணமாகி 12 years ஆகிடுச்சு. குழந்தை இல்லாமல் இருந்ததுனால நாங்கள் அப்போலோ பெட்லைட் சென்டருக்கு நாங்கள் வந்தோம். வந்து விழுவஜி கார்த்திகேயன் சாரை பார்த்தோம். அதே போல் ரம்யா இடத்தை பார்த்தோம். அவங்க வந்து அவங்க கொடுத்த ஆலோசனையினால எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கு உதவி செய்த அரசாங்கம் இடத்துக்காக தேங்க்ஸ் பண்ணுறோம். எல்லோரும் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நிறைய எங்களுக்கு சப்போர்ட் என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு கன்சியூவ் ஆகி மனைவி 4 வருஷம் ஆகுது. தேங்க்யூ ஃபார் ஸோ நாங்களும் நிறைய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருந்தோம். எங்களுக்கு அப்போ ஒரு கிளியரான சொல்யூஷன் எதுவும் கிடைக்கல. அப்புறம் லாஸ்ட்டாக தான் அப்போலோ ஃபெர்டிலிட்டி நாங்கள் இங்கே வந்தோம். வந்து டாக்டர் விழுவபதி கார்த்திகேயன் சாரும் பார்த்தோம். அப்புறம் டாக்டர் ரம்யாஸ்ரீ மேம் 2 பேருமே பார்த்தோம். 2 பேரும் எங்களுக்கு கிளியராக என்ன இஷ்யூஸ் இருக்குன்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் எங்களுக்கு கிளியராக சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் படி நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அவங்க பண்ண ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மேமும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேரிங்காக மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. ஃபைனலாக எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் எனக்கு கவுன்சிலிங் பார்ட்டில் ஃபர்ஸான மேம் வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபினான்ஷியலி எப்படி இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளே எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மனசார அப்போலோ ஃபெர்டிலிட்டி ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.